வரும் 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் மத்திய அரசின் பட்ஜெட்டில் நெல்லை மாவட்ட மக்களின் எதிர்பார்ப்பு என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். இந்த கேஸ் விலையை குறைச்சி கொடுத்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப பெண்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது பாமர மக்களுக்கும் இல்லாம எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கங்கை நதியை சுத்தப்படுறதுக்கு தனியா நிதி ஒதுக்கி அந்த கங்கையை தூய்மைப்படுத்தினாங்களோ அது மாதிரி தாமிரபரணி நதியை தூய்மைப்படுத்துவதற்கு தனியாக நிதி ஒதுக்கி இத பணியை செய்தால் உண்மையிலே இந்த மாவட்டம் மட்டுமல்லாம தென்பகுதி மக்கள் பயனடையக்கூடிய முறையில பயனாக இருக்கும். திருநெல்வேலி தனி கோட்டமாகவும் அந்தியோதயா போன்ற ரயில்கள் இதற்கு முன் இயக்கப்பட்டு கொண்டிருந்தன. ஆனால் தற்பொழுது நிறுத்தப்பட்டு விட்டன. திருநெல்வேலியிலிருந்து சென்னை, திருநெல்வேலியிலிருந்து டெல்லி போன்ற ரயில்களை இயக்கவும் எதிர்வரும் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்து மத்திய அரசு உதவும் என்று நம்புகிறோம். ஜிஎஸ்டியில பாத்தீங்கன்னா மக்கள் அத்தியாவசியமா வாங்கக்கூடிய பொருளுக்கு 18% ஜிஎஸ்டி இருக்கு. அதை குறைக்கணும். குறிப்பா 18% ஜிஎஸ்டி 3% ஆக்கணும். விவசாய கடன்களை தள்ளுபடி பண்ணணும். கேஸ், மளிகை பொருட்கள், மற்ற காய்கறி எல்லாமே ரேட்டு மிக கம்மியா கொடுத்தாங்கன்னா நல்லது. இலவசங்களை எதையுமே அறிவிக்காம இந்த அத்தியாவசிய தேவைகளோட விலைகளை குறைச்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். Download ShareChat.